السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصم، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخرى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ما أتى المسلمين شهرا خير لهم من رمضان، ولا أتى المنافقين شهر من رمضان، إلى آخر الحديث. وكما قال عليه الصلاة والسلام: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه يا اول الاولين يا اخر الاخرين يا ذا القوة المتين يا ارحم المساكين يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஷானுவுக்கு உரித்தாகுமாக. எனது உயிர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர் அடிச்சோட்டை சென்று பணிபுரியாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நபிகள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலைநிறுவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதோ இன்னொரு ரமலான் வரை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தஆலா வரக்கூடிய அந்த மாதம் மேன்மை மிக்க மாதம், சிறப்பு வாய்ந்த மாதம். அந்த மாதத்திலே அல்லாஹ் நம் அனைவருக்கும் சரீர சுகத்துடன் இபாதத்துடன் கூடிய நீடித்த ஆயுளை வழங்கி இந்த ரமலானிலே அல்லாஹ்வுடைய அன்பையும் கருணையும் மன்னிப்பையும் பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. ஆமீன். ரமலானுடைய மாதம் மார்க்கத்தில் பெரும்பான்மையான நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தௌஃபீக் அந்த மாதத்திலே இருந்து வருகிறது. சொல்லப்போனால் மற்ற காலங்களில் தொழாத மக்கள் கூட, பள்ளிக்கு வராத மக்கள் கூட ரமலானுடைய மாதத்திலே பெரும்பான்மையான முஸ்லிம்கள், உலக ரீதியாக நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட பெரும்பான்மையான முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பள்ளி தொடர்பு உள்ள மக்களாக, ரமலானிலே கொஞ்சம் பயபக்தி வந்த மக்களாக அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அந்த கருணையோடு அந்த ரமலானை நாம் அணுக வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. முஸ்லிம்களின் வாழ்க்கை ஒரு சிறந்த பொழுது இந்த காலம், வருடத்திலே சிறந்த காலம் எது என்று கேள்வி கேட்கப்பட்டால், இந்த சிறந்த பொழுது, சிறந்த மாதம், சிறந்த நேரம் ரமலானுடைய காலம் தான், ரமலானுடைய பொழுதுகள் தான், ரமலானுடைய நேரம். அல்லாஹ் ஜல்லஷானுஹு ரமலானை பற்றி வசனத்தில் இப்படி சொல்றான்: ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன் ஹுதன் லின்னாஸ். ரமலானுடைய மாதத்துல குர்ஆன் இறக்கப்பட்டது, குர்ஆன் இறங்கிய மாதம். அல்லாஹ் ஜல்லஷானுஹு நமக்கு நேரான வழிகாட்டுவதற்காக, ஒரு இஸ்லாமியர் முஸ்லிமாக வாழ்வதற்காக இறை மலையை இறக்கி வைத்தான். அந்த இறை மலை ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் இறக்கியதாக ரமலான் என்ன சிறப்பு? குர்ஆன் இறங்கியது அல்லாஹ் சொல்கிறார். நேர்வழி குர்ஆன்ல தான் நேர்வழி இருக்கு. இந்த மக்களுக்கு நேரான வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் குர்ஆனில் இருக்கிறது, வேதத்தில் இருக்கிறது. கியாமத் நாள் வரை
வாழ்க்கையில மாற்ற முடியாத துவானை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் ரமலானுடைய மாதம். அதனால்தான் முஸ்லிம்களின் சிறந்த பொழுது, சிறந்த மாதம், சிறந்த காலம் ரமலானுடைய காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், மா அத்தா அல் முஸ்லிமீன ஷஹ்ரன் கைருல் லஹும் மின் ரமலான். ரமலானுடைய மாதத்தை விட வேறு சிறந்த மாதம் ஒரு முஸ்லிமுக்கு வரவில்லை. அவருடைய மாதத்தை இந்த மாதம் முஸ்லிமுக்கு சிறப்பான மாதம் இல்லை. ஏனைய மாதங்களை காட்டும் சிறப்பு வாய்ந்தது ரமலானுடைய மாதம். சொல்லிட்டு சொல்றாங்க, வலா அத்தா அல் முனாஃபிகீன ஷஹ்ரு. முனாஃபிகின் மீது ஒரு மாதம் வந்திருக்கிறது. மீன் ரமலான், ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, அந்த முனாஃபிக்குகளுக்கு அதை விட ஒரு தீமையான மாதம் எதுவுமே கிடையாது. முஸ்லிம்களுக்கு சிறந்த மாதம் ஹைர், முனாஃபிக்குகளுக்கு தீய மாதம். காரணம், முனாஃபிக்குகள் அமல் மீது, இபாதத்து மீது ஆர்வம் கொள்ள மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ரமலான் வர இருக்கிறது. இந்த ரமலான் வர இருப்பது மூலமாக நம்முடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கிறது? நம்முடைய சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? ரமலான் வரப்போகிறது, நிறைய அமல் செய்யணும், தராவீஹ் தொழுகணும், நோன்பு வைக்கணும், அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும், நம்முடைய பாவங்களை கழிக்கணும், நிறைய தான தர்மங்களை செய்யணும். ரமலான் மாதத்தில் அல்லாஹ் ஜல்லஷானுஹு நிறைய தள்ளுபடிகளை வாங்கி இருக்கிறான். நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏனைய 11 மாதங்களின் பாவத்தை திணைத்து விட்டோம். நான் என்ன செய்யணும்? பொக்கிஷமான இந்த மாதத்தை கருதி நம்ம மன்னிப்பு பெறணும் அப்படின்னு நம்முடைய மனசுல நினைச்சு வச்சுக்கணும். அதுதான் எனக்கு ஒரு சிறந்த ஒரு நினைவு. இது யாருக்கு வரும் அப்படின்னா முஸ்லிம்களுக்கு வரும். அதனாலதான் சன்னால சொல்றாங்க, முஸ்லிம்களுக்கு இது சிறந்த மாதம், மற்ற மாதத்தை விட. இதே முனாஃபிகளுக்கு ஏனைய மாதத்தை விட இது தீய மாதம். எப்படி? நோன்பு வைக்கணுமே, பட்டினி கிடக்கல. முனாஃபிக்னா யாரு? இப்ப நம்ம யாரையும் முனாஃபிக்னு சொல்லிடக்கூடாது. முனாஃபிக்ங்கிற வார்த்தை ரொம்ப அதனுடைய வார்த்தை கனம் அதிகம், அதனுடைய அழுத்தம் அதிகம். அல்லாஹ் ஜல்லஷானுஹு குர்ஆன்ல முனாஃபிக்களை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கடுமையான சபிக்கப்பட்ட தண்டனைக்குரியவர்கள். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் முனாஃபிக்கள் இருந்தாங்க. இப்ப நம்ம யாரையும் பார்த்து முனாஃபிக்னு சொல்லக்கூடாது, முனாஃபிக்குடைய தன்மை படைத்தவன் தவிர சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நிறைய இருக்குது. மக்கள் என்ன செய்யறாங்க? சொல்ற மாதிரி முனாஃபிக்கு நயவஞ்சகன், முனாஃபிக்கு அர்த்தம் நயவஞ்சகன். நயவஞ்சகன் என்ன அர்த்தம்? முன்னாடி ஒரு வச்சுக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று நடிக்கிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முனாஃபிக்குடைய தன்மை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க முஸ்லிம்களை போல என்ன செய்வாங்க? இருப்பாங்க, தொழுகைக்கு முன்னாடி வந்துருவாங்க, ஆனா போர் வந்து வாங்கிடுவாங்க. கிட்டத்தட்ட அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, முஸ்லிம்களை போட்டு நடித்துக் கொள்ளக்கூடியவர்கள், ஆனா முஸ்லிம்கள் கிடையாது. இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் முனாஃபிக் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சொல்லப்பட்டது. கவனிக்க வேண்டிய விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க, முஸ்லிம்களுக்கு இந்த மாதம் மிக சிறந்த மாதம், முனாஃபிக்குகளுக்கு இந்த மாதம் ரொம்ப தீமையான மாதம். அப்ப நம்முடைய உள்ளத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம தான் உள்நோக்கி பார்க்கணும். நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? முனாஃபிக்குடைய தன்மை நம்முடைய உள்ளத்தில் இருக்குதா? ஆஹா, ரமலான் வரப்போகிறது, நோன்பு வைக்கணுமே, சிரமப்படணுமே, இன்று வணங்கணுமே என்ற எண்ணம் வந்தால் அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஒரு முஸ்லீமை பொறுத்து அப்படி என்ன யாரும் வருவதில்லை. ரமலான் வர்றதுக்கு முன்னாடி ரமலானை பற்றி பேசக்கூடியவன் தான் முஸ்லீம். ரமலான் வரப்போகிறது, ரமலான் வரப்போகிறது, நோன்பு நோக்க வேண்டும், தராவீஹ் தொழுக வேண்டும் என்ற சிந்தனையிலே செய்து கொண்டே இருக்கக்கூடியவன் தான் முஸ்லீம். அப்படித்தான் வேலை செஞ்சிருக்கோம், கடந்து வந்திருக்கோம். அந்த சிந்தனையை வரக்கூடிய ரமலானை நாம் செயல்படுத்த வேண்டும். எந்த உணர்வோடு வர வைக்க வேண்டும்? நான் ரமலான் வருகிறது, சிறந்த முறையில் நான் சகல ஏற்பாடு செய்ய போகிறேன். ரமலான்
தேவையான ஜாமான்களை வாங்கி வைத்து இஃப்தாரும் சகருக்குள் ஏற்பாடு செய்து மட்டும் அந்த ரமலானை வரவேற்பது. அல்லாஹ் இந்த ரமலானிலே நமக்கு நிறைய நன்மைகளை தருவதற்கு காத்திருக்கிறான். எப்பாற்பட்டாவது இந்த ரமலானிலே நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரமலான் வருகிறது, நம்ம ரமலானை வரவேற்பதற்கு சிந்தனை இப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் அற்புதமான ஒரு சிறந்த மாதத்தை வாங்கியிருக்கிறான். அது நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. எப்பாற்பட்டால் நிறைய அமல் செஞ்சிருந்தோம். இந்த வருடம் முழுமையாக 30 நாட்கள் நாம் நோக்குகளை தமாமல் நோக்கை போட்டுவிட வேண்டும். என்ன சிரமம் தான் பரவாயில்ல, 30 நாட்கள் நோக்கு போதும். எவ்வளவு சிரமம் தான் பரவாயில்ல, தராவிக முழுமையாக நின்று முதல் நோக்கிலிருந்து கடைசி நோக்கு வரையிலும் அந்த குர்ஆன் ஓதுவதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். பிறருக்கு உதவியாக இருக்கும் தான தர்மங்களை அதிகப்படுத்தணும். இப்படி நம்ம என்ன செய்யணும்? நம்ம வர வேண்டும். இப்படி நம்ம வர வேண்டாம். இந்த மாசத்தை நம்ம என்ன செய்ய பயன்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும். இல்ல அப்படின்னா மற்ற துணை காரணங்கள் இதுவெல்லாம் என்ன செய்ய கிடைச்சிடும். அந்த துணை காரணங்களை நம்ம தேடிக்கொண்டு ரமலான் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தணும் அப்படின்னா இபாதத் என்ற ஒரு விஷயம் இல்லாமல் போகிறோம். அதனால நம்ம எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா ரமலான் வருகிறது, தவற விட்டு விடக்கூடாது. உள்ளத்துல வழிய வழிய செய்தியா தான் ரமலான் வர இருக்கிறது. அது எந்த நிமிடமும் நம்மை விட்டோம் தீமை மூலமாகவோ அல்லது நன்மை செய்யாமலோ தப்பி போய்விடக்கூடாது. ரமலான் ஒவ்வொரு மணி நேரம், 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், 10 நிமிடங்கள் எல்லாம் சாதாரணமாக கருதி விடக்கூடாது. இபாதத்தில் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தஸ்பீஹாத்தில் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி எண்ணத்தோடு என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமலானை நாம் வரவேற்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்ன ஹாத ஷஹர் அன் ஹதரக்கும் வ ஃபீஹி லைலத்துன் ஸைரு மின் அல்ஃபி ஷஹர். இந்த மாதம் இவ்வளவு சிறப்பான மாதமாக இருப்பதற்கு இன்னொரு காரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஏன் இந்த மாதம் இவ்வளவு சிறப்பு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களிடத்திலே ஒரு மாதம் வர இருக்கிறது, அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. லைலத்துல் இரவு. அதனால இந்த மாசம் ரொம்ப ஒரு கண்ணியமான மிக்க சிறப்பு வாய்ந்த மாதம். இத சாதாரண தவறு கூடாது. எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பதிவு செய்ய போகும்போது கவர்மெண்ட் ஏதாவது பதிவு செய்ய போறோம், இதுதான் கடைசி நாள் அப்படின்னு நம்ம எவ்வளவு கருத்துமா இருப்போமோ அதே மாதிரிதான் இந்த ரமலான் நமக்கு கடைசி ரமலானாக இருக்கலாம். எல்லாம் நீடித்து ஆயுள் எல்லாருக்கும் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படி வைத்திருப்பான் என்று நமக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு தொழுகையும் தொழுகுமா எப்படி தொழுகணும் அப்படின்னா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டும்போது நம்முடைய நியத் எப்படி இருக்கலாம்? இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை. இந்த தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகை தொழுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல, கடைசி தொழுகை அப்படிங்கிற நியத்துல தான் தொழுகணும். அதனால நம்ம சொல்றதுனால யாருடைய ஆயுள் குறைஞ்சி போயிடாது. இதுதான் நம்முடைய எண்ணம். என்ன செய்யலாம் இருக்கு? இந்த ரமலான் முழுமையாக நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. போன ரமலான்ல இருந்தவங்க எத்தனை பேர் இந்த ரமலான்ல இல்லை? எத்தனை மௌத்துகள் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நம்முடைய உறவினர்கள், நம்முடைய வீட்டில் உள்ளவங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்முடைய மகல்லாவாசிகள் எத்தனை பேர் நம்ம இறந்துருக்கிறோம்? என்ன நினைச்சிருக்காங்க? அல்லாஹ் போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போச்சு. இந்த வருஷம் நம்மளுக்கு நோட்டு வைக்கிறது உலகத்தில் அப்படியே ஒரு வாய்ப்பாக நமக்கு வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அதை மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நாம் கருத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாசத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த மாசம் சாதாரண மாசம் கிடையாது. இங்கதான் பறக்கத்து வாய்ந்திருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ரஹ்மத்தை நம்மை இறக்குகிறான். வயஹுல் ஸதாயா பாவங்களை மன்னிக்கிறான். உண்மையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சில விசேஷமான தன்னுடைய காலங்களை பாவத்தை மன்னிக்கக்கூடிய காலங்களை மட்டும் நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்முடைய பாவம் ரொம்ப நினைச்சு போயிடும். 16 மாதங்கள் இந்த வாயும் வயிறும் திட்டு கழித்ததற்கு அளவே இல்லை. எவ்வளவு திட்டிருப்போம், எவ்வளவு சாப்பிட்டிருப்போம், எவ்வளவு கழிச்சிருப்போம். பேசுற பேச்சுக்கள் என்ன, செய்த பாவங்கள் எவ்வளவு. இதையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு என்னுடைய அடியார்களை சுத்தப்படுத்த வேண்டும், என்னுடைய அடியார்களை பரிசுத்தப்படுத்த
என்ன அப்படின்னா எல்லா காலங்களையும் சைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம நல்லதை செய்ய போறாம சைத்தான் என்ன செஞ்சிருவான், இடையில இடைஞ்சல் கொடுத்துருவான். ஏதாவது நன்மை செய்யணும் சைத்தான் எடுத்துருவான். உலகிற்கு போகலாம் நினைக்கும் போது வேற ஏதாவது வேலைக்கு வந்து திருப்பி விட்டுருவான் மனசு. ஏதாவது நன்மையை செய்யும் போது அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிடுவான். குர்ஆன் ஷரீஃப் எடுத்து ஓதவே விட மாட்டான் சைத்தான். நீ என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். குர்ஆன் ஷரீஃப் எடுத்து ஓதணும்னா நானே நினைக்க ஓத விட மாட்டேன். பொதுவாக சைத்தானுடைய அந்த உற்சாகம் எப்படி வரும் அப்படின்னா, நன்மையை செய்ய போகும்போது நீ செய்யாதன்னு சொல்ல மாட்டான் சைத்தான். அப்புறம் செய்யலாம், குர்ஆன் ஓத முடியா, அதுக்கு முன்னாடி இந்த வேலை இருக்குது, இந்த வேலையை ஒரு 10 நிமிஷத்துல நீ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குர்ஆன் ஓது. இப்படிதான் நம்முடைய உலகத்துல உற்சாகம் இருக்குது. அப்படி எந்நேரம் சதா காலமும் சைத்தானுடைய உற்சாகத்துல இருந்த இந்த மனிதன் நோன்பு காலத்துல என்ன செய்ய முடியாது, அந்த உற்சாகத்திலிருந்து கூட முடியாது என்பதற்காக அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு செய்த மிகப்பெரிய உபகாரம் சுஃபியத்துக்கு ஷியாத்தின் பெருமாள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த மாதத்துல சைத்தானுக்கு விலகிடப்படுது, சைத்தானுக்கு விலகிடப்படுது. இப்படி சில நேரங்கள் சொல்லும் பொழுது சில பேர் கேள்வியே கேட்டிருக்காங்க, சைத்தானுக்கு நோம்புல தானே இன்னும் கொஞ்சம் சட்ட பிரச்சனை எல்லாம் வருது, நோம்புல இன்னும் கொஞ்சம் கூட சந்திக்காம போகுது. உண்மையிலே சைத்தான் விலகிடப்பட்டு தான் இருக்கிறான். ஏற்கனவே அந்த தூண்டுதல் நம்முடைய உடம்புடைய உள்ளத்திலே இருக்குது. அது என்ன செய்யுது அப்படின்னா, சைத்தானுக்கு கொஞ்சம் விலகிடப்பட்டு ஓய்வு கொடுத்தாலும் கூட அந்த தூண்டுதல் நம்ம என்ன செய்யுது, கூட்டிகிட்டே போயிருக்கு. அதனால ரொம்ப சுய கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம். யாரும் சுய கட்டுப்பாடு யாரும் ஜெயிக்க முடியாது. சுய கட்டுப்பாடு இல்லையா எல்லா இடத்துலயும் தோல்வியும் தான் தெரியும். இப்ப அல்லாஹ் இந்த ரமலானிலே இந்த சமுதாயத்திற்கு அடியார்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரம் சைத்தானுக்கு விளைவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த தொடர்ச்சியை பெருமாள் சமுதாயம் சொல்லுவாங்க, சொர்க்கத்துடைய வாசல் திறந்து வைக்கப்படுகிறது. சொர்க்கத்தில் எத்தனை வாசல் இருக்குதோ எல்லா வாசலும் திறக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கதவும் மூடியிருக்கிறது. அதே மாதிரி நரகத்துடைய கதவுகள் அத்தனை அடைக்கப்படுகிறது, ஒரு கதவு கூட என்ன செஞ்சிருக்காது, திறந்திருக்கிறது. அப்ப எப்பேற்பட்ட ஒரு வாதங்களை நம்ம சிந்திக்கணும். சைத்தான் அல்லாஹ் கண்டுபிடித்தான், சொர்க்கத்துடைய கதவுகள் திறந்து வைக்கப்படுது, இரவும் பகலும் அல்லாஹ்வுடைய அருள் கொட்டோகளை கொட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மாதம், பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதம். அப்படிப்பட்ட ஒரு மாதம் இன்னும் சில தினங்களில் வருகிறது என்று சொன்னால், அந்த மாதத்தை நாம் எந்த அளவுக்கு மனதில் நல்ல சிந்தனைகளோடு இபாதத் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாம் வரவேற்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். எப்போது நோம்பு வருது போகுது, சீக்கிரமா வந்துருச்சு, பேசிக்கிறோமா இல்லையா, அதுதான். இப்போ போன நோம்புக்கு இந்த நோம்புக்கு பெரிய டிஃபரெண்டா தெரியுது, கால அவகாசம் ரொம்ப சீக்கிரமா வந்துடுறது மாதிரி தெரியுது. அவ்வளவுதான் வாழ்க்கை. இதே மாதிரிதான் சீக்கிரமா வந்துடும். நம்ம அதை நினைக்க மாட்டோம். சீக்கிரமா ரமலான் வந்துருச்சு, சீக்கிரமா மேராஜ் வந்துச்சு, பராத் வந்துச்சு, இந்த வாரம் நம்ம ஜும்மால பேசிட்டு இருக்கோம், இன்ஷா அல்லாஹ் நாடு இருந்தாலும் அடுத்த வாரம் நம்ம ஜும்மாக்கு வந்துருவோம். நாட்கள் வெகுவா ஓடிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து பெரியவங்க ஆயிட்டாங்க, நமக்கு என்ன செஞ்சிருச்சு, தலைப்படி தாடியெல்லாம் நினைச்சிருச்சு, எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது, வேகமா போகுது, வேகமா கொண்டு வந்துடும். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். கொடுக்கப்பட்ட அந்த நிமிடங்கள், இந்த வாழ்க்கையோட நிமிடங்கள், இந்த நேரங்கள் தான் ரொம்ப முக்கியம். இது நம்ம எந்த அளவுக்கு நன்மை செய்யணும். ஒரு போட்டியில எப்படி ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்து இதுக்குள்ள நீங்க முடிச்சாலும் சொல்லுவாங்க டாஸ்க், அதே மாதிரி ஒரு டாஸ்க் தான் அந்த உலகத்தை நமக்கு கொடுத்துருக்கோம். நாம் என்ன செய்யணும், இந்த உலகத்தை நோக்கியே போயிட்டு இருக்கிறோம். மறுமை என்ன செய்யணும், சீக்கிரம் வந்து கம்மி பண்ணிட்டு. அப்ப இந்த மாதம் இருக்கிறது, இந்த மிக சிறப்பான மாதத்திலே நாம் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். பெருமாள் சந்தானை சொல்ற ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க, அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். மிம்பர்ல ஏறுவாங்க, முதற்படியில ஏறும்போது ஆரம்பிச்சு சொல்லுவாங்க, இரண்டாவது படியில ஏறும்போது ஆரம்பிச்சு சொல்லுவாங்க, மூணாவது படியில ஏறும்போது ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. பிறகு விளக்கம் சொல்லுவாங்க, சந்தானை சொல்லிருப்பாங்க, முதற்படியில ஏறும்பொழுது இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்து இப்படி துஆ செய்தாங்க, யாரெல்லாம் ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சு அந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலையோ, மன்னிப்பை யாரும் பெற்றுக் கொள்ளலையோ நாசமடைவானாங்க, அல்லாஹ்வுடைய அருளை தூரமாவானாங்க அப்படின்னு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க.
சொன்னேன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இரண்டாவது படியில ஏறும்போது பெற்றோர்கள் இருவரும் ஒருவரையும் பெற்றுக்கொண்டு சரியான முறையில் உபகாரம் செய்யல அப்படின்னா அவங்க நாசமுண்டாவதாக அப்படின்னு கிபிரேல் துவா செஞ்சு ஆமீன் சொன்னேன். மூணாவது படியில ஏறும் பொழுது நபியே உங்களுடைய பேர் கூறப்பட்ட இடத்துல ஸலவாத் யார் சொல்லலையோ அவன் நாசமுண்டாவதாக அல்லாஹ்வுடைய அவனை தூரமாவதாக இந்த துவா செய்தார்கள். சல்லாஹ் நான் ஆமீன் சொன்னேன். ரொம்பலாம் தேவையில்லை. என்ன இந்த ஒரே ஹதீஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் சிந்தனை. முதல் விஷயத்தை ரமலானுடைய மாதம் அனைத்தும் யார் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ ஏன்னா அவ்வளவு அருள் கொண்ட போகுது ரமலானுடைய மாதத்துல. அல்ல எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுலாம். சில நேரங்களில் பொது மன்னிப்பு கொடுக்குறாங்கன்னா இல்லையா, மலேசியா போனவங்களுக்கு தெரியும். மலேசியா சிங்கப்பூர் என்ன செய்வாங்க, திடீர்னு என்ன செய்வாங்க, யாரெல்லாம் கோஷத்துக்கு இருக்காங்களோ நீங்க கோஷத்தானே சொல்லுவாங்க, யாரெல்லாம் பெருமையில்லாம இருக்கிறாங்களோ அவங்கள திடீர்னு கவர்மெண்ட் என்ன செய்யும், எல்லாரும் பொது மன்னிப்பு யாரும் போய்க்கலாம், இந்த தண்டனை கிடையாது. அது மாதிரியா எல்லாம் என்ன செய்ய கொடுத்தாரா ரமலான்ல பொது மன்னிப்பு எல்லாரும் என்ன மன்னிக்கிறது ரெடி ஆயிட்டான். நம்ம தான் தயாராகணும். ரமலான்ல அல்லாஹ் மன்னிப்பு கேட்கிறது, மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு. சொல்றாங்க யார் மன்னிப்பு பெறலையோ அவங்க நினைச்சு அல்லாவுடைய அல்லாவுடைய தூரமா போயிருக்கோம். இரண்டாவது மிக முக்கியம் பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்காங்க. இளைஞர்கள் மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் பெற்றோர் இருக்கிறார்களோ அவர்கள் பெற்றோர் இருவரோ அல்லது ஒருவரோ ரொம்ப ஆக கண்ணியை சுத்தணும் அப்படின்னா நம்ம யாராவது கண்ணியை சுத்திட்டு இருக்கிறோம். உலகத்துல எல்லாருக்கும் வந்து கண்ணியை சுத்தலாம், பெற்றோருக்கு கண்ணியை சுத்துறது இல்லை, இவன் வெற்றி அடைய மாட்டான். அதான் சொல்றாங்க ரெண்டு பேரும் அல்லது ஒரு ஆளோ இருக்கிறாங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும். மூணாவது இந்த விஷயத்தை நம்ம வந்து ஜீரோ பண்ணுது. இந்த மூணாவது விஷயம் எல்லாருமே வழங்கிருந்தான். இதை சரி செய்ய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்ட நேரத்துல இங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஸலவாத் சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன செய்வோம், வாங்கு சொல்லும்போது கூட பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கவலைப்படிய விஷயம். யாரும் தவறா எடுத்துக்கிறவங்க கவலைப்பட்டு தான் சொல்றேன். வாங்க சொல்லும்போது கூட நம்ம பேச்ச விடுறதுக்கு தயாரா இருக்கும். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும், வாங்குக்கு முன்னாடி பதில் சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு பேரை கேட்கிறோம், ஸலவாத் சொல்லணும். இமாம் குரானுக்கு முன்னாடி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி பேரை கேட்டா ஸலவாத் சொல்லணும். இங்கெல்லாம் குரானுக்கு ஸலவாத் சொல்லணும். அப்ப இந்த மூணாவது படியில ஏறும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிரேல் சொல்றாங்க, நபியே உங்களுக்கு பேர் கூறப்பட்ட நேரத்துல யார் ஸலவாத் சொல்லலையோ அவன் நாசத்துக்காக தான் சொல்றாங்க. இந்த விஷயத்துக்கு கவனமா இருக்கணும். அப்படி அல்லாஹ் ஜல்லஷானுஹு ஒரு அற்புதமான ஒரு நல்ல மாதத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். அந்த மாதம் நம்ம இடத்துல வர இருக்கிறது, எதிர்நோக்கி இருக்கிறது. ஆகையினால மன்றாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, இபாதத் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வீட்டில் உள்ள பெண்கள் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யுங்க, நல்ல முறையில் என்ன செய்யுங்க, இபாதத் செய்யறதுக்கு ஆர்வம் பண்ணுங்க. சின்ன பிள்ளைகளை நோன்பு வைக்கிறதுக்கு ஆர்வம் பண்ணுங்க. குறிப்பாக சின்ன பிள்ளைங்க 8 வயசு 10 வயசு அந்த பிள்ளைங்களால எத்தனை நோம்பு பிடிக்க முடியுமோ, 2 நோம்பு 5 நோம்பு 10 நோம்பு எத்தனை நோம்பு வைக்க முடியுமோ ஆர்வப்படுத்துங்க. சிறு பிள்ளை நோம்பு வைக்கல, பெரியவங்க நோம்பு வைக்க முடியாது. காரணம் சொல்றாங்க, சில பேர் நோம்பு ஏன் வைக்கலன்னு கேட்டா சின்ன வயசுல பழக்கம் பண்ணிக்கிறாங்க. அப்ப பெற்றோருடைய மிக முக்கியமான கடமை சின்ன பிள்ளை நோம்பு வைக்கிறது ஏற்றி விடுங்க, நோம்பு வைக்கிறது ஏற்பாடு செய்யுங்க. ரொம்ப ஒரு சிறப்பான அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முகக்கூடிய மாதம் வருகிறது. அந்த மாதத்தில் நாம் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்லஷான் குறிப்பாக உலகத்தில் எல்லா முஸ்லிம் மக்களுக்குமே அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுத்து சரீர சுகத்துடன் இபாதத்துடன் நீடித்த ஆயுத வரை அல்லாஹ் ஜல்லஷான் ரமலானை அமல் செய்ய பாக்கியத்தை வழங்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா.